Hi student, good morning to all. Welcome to Modern Max YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 11th Maxல exercise 1.1ல 4th sumல second subdivision என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க. A cross B union C equal to A cross B union A cross C னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. எலிமெண்ட்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. A ல இருக்க செட்ல எலிமெண்ட் என்னன்னா 4 2 3, B ல இருக்க செட்ல எலிமெண்ட் வந்து என்னன்னா 2 5 6 7 and C ல இருக்கிற செட்ல எலிமெண்ட் என்னன்னா 3 4 5 9. ஓகேவா? சொல்யூஷன் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து A cross B union C. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து B union C ஃபைண்ட் பண்ணனும். B union C னா B ல இருக்கிற எலிமெண்ட்டும் C ல இருக்கிற எலிமெண்ட்டும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுனா we get B union C. ஓகேவா? அப்படி சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 4 5 6 7 9 and next B union C ஃபைண்ட் பண்ணியாச்சு. next வந்து A cross B union C ஃபைண்ட் பண்ணனும். A cross B union C னா A இருக்கிற செட்டோட எலிமெண்ட்டையும் B union செட்ல இருக்கிற எலிமெண்ட்டையும் ரெண்டுத்தையும் வந்து பேர் பண்ணி ஆர்டர் பேர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அது மாதிரி ஆர்டர் பேர் பண்ணி எழுத போறோம். பாருங்க 4 3 4 4 4 5 4 6 4 7 4 9 and 2 3 2 3 2 4 2 5 2 6 2 7 2 9 and 3 3 3 4 3 5 3 6 3 7 and 3 9. இது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு அதை ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். A cross B union of A cross C. ஃபர்ஸ்ட் வந்து A cross B எழுதிக்கலாம். A cross B சேம் தான். A இருக்கிற செட்ல எலிமெண்ட்டையும் B இருக்கிற செட்ல எலிமெண்ட்டையும் ரெண்டுத்தையும் எழுதிட்டு ரெண்டுத்தையும் வந்து ஆர்டர் பேர் பண்ண போறோம். ஆர்டர் பேர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 4 4 5 4 6 4 7 2 4 2 5 2 6 2 7 and 3 4 3 5 3 6 3 7. ஓகேவா? தென் வந்து A cross C அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். A cross B பண்ணும்போது A இருக்கிற செட்ல எலிமெண்ட்டையும் அதே மாதிரி C இருக்கிற செட்ல எலிமெண்ட்டையும் ரெண்டுத்தையும் ஆர்டர் பேர் பண்ணணும். ஆர்டர் பேர் பண்ணா we get 4 3 4 4 4 5 4 9 2 3 2 4 2 5 2 9 3 3 3 4 3 5 3 9. ஓகேவா? தென் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா A cross B ஃபைண்ட் பண்ணியாச்சு, A cross C ஃபைண்ட் பண்ணியாச்சு. தென் ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுக்க போகிறோம். யூனியன் மீன்ஸ் ரெண்டில் இருக்க செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம சேர்த்து எழுதணும். அப்படி சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா A cross B யூனியன் A cross C ஈக்குவல் டு பாருங்கள் இதில் 4 3 இருக்குது எழுதிக்கிறோம். தென் வந்து 4 4 இருக்குது, 4 5 இருக்குது, 4 6 4 7 and 4 9. then 2 3 இங்கே இருக்கா 2 3 2 4 2 5 2 6 2 7 and 2 9 and வந்து பார்த்தீங்கன்னா 3 3 இங்கே இருக்குது 3 3 3 4 3 5 3 6 3 7 and 3 9. ஓகேவா? இப்போ பாருங்கள் இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்களேன் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டும் வந்து சேமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்ரம் 1 and 2லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஐ மீன் வந்து A cross B union C ஈக்குவல் டு A cross B union A